எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் உலர்ந்த தரையை கடந்து போவது போல சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். இருப்பினும் அதே பாதையை பயன்படுத்த முயற்சித்த எகிப்தியர்கள் அழிந்து போனார்கள். இஸ்ரவேலருக்கு விசுவாசம் இருந்தது நிமித்தமே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்றனர் என்பதை இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், அந்த வழியில் போவது சாதாரணமான காரியம் அல்ல. காரணம், அந்த பாதையில் போக போக ஆழம் அதிகரித்திருக்கும். அது மாத்திரமல்ல, திமிங்கலம் போன்ற பயமுறுத்த நீர்வாழ் உயிரினங்கள் வெளியே வந்து தாக்குவது போன்ற தோற்றங்களும் இருந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் விசுவாசம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் பின்னிட்டு திரும்பி இருக்கக்கூடும். இஸ்ரவேலரோ அப்படி செய்யவில்லை. அதே சமயம் பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலரை தொடர்ந்து சென்ற போது சடுதியாக தண்ணீர் பின்வாங்கியிருந்த காரணத்தினால் அதிக சேரும் சகதியுமான தரையில் அவர்களுடைய ரதங்கள் சிக்கிக் கொண்டு அழிந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலருக்கோ கர்த்தரின் வாக்குத்தத்தம் இருந்தது. அதில் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. சிவந்த சமுத்திரத்தின் உலர்ந்த தரையில் தேவசித்தம் இருந்து அதில் விசுவாசத்தினால் நடப்பவர்களுக்கு மாத்திரமே சாத்தியப்படும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவர்களுக்கென்று திறக்கப்பட்டிருக்கும் வழி அவிசுவாசம் உள்ளவர்களால் பயன்படுத்த முடியாது. அதனால் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.